அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் உடைமைகளை விட்டு தர்மம் செய்யுங்கள். உங்கள் இடையை மறைந்து கட்டிக் கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தன் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விடுத்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை மறைந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவரிடம் வந்து பணிகளை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பது அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் விளையாத நேரத்தில் மாண்ட மகன் வருவார். இப்பொழுது பேரு, ஆண்டவரே, நீ சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேலை பணியிழக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறது. ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கவர உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினானே. அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வந்து அவனை முழுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தருவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவார். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவர் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவார். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடந்த வாரங்களிலிருந்து இது 3வது வாரமாக லூக்கா எழுதிய நற்செய்தியின் தொடக்கம் உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. இந்த வாசிக்கப்படுகிற வாசகத்திற்கு உள்ளடக்கம் 2வது வாசகத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நம்பிக்கை உள்ளவர்கள் யார், எதிர்நோக்கி காத்திருப்பவர் யார், எதிர்பார்த்திருப்பவர் யார் என்ற சிந்தனைக்கு ஆளாகலாம். நற்செய்தியை மையமிட்டு சிந்திக்கின்ற பொழுது நமக்கு இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை எது என்று கேட்டால் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய கருத்து வருகிறது. எப்படிப்பட்ட ஆயத்தம் என்ற பெரிய கருத்து என்பது இன்றைய நற்செய்தியில் முதல் பகுதியிலே இடம்பெறுகிறது. இந்த நற்செய்தியை நாம் எவ்வாறு நாள் வாங்கி ஆய்கிறோமோ அப்படி ஆய்ந்து பார்க்கிற பொழுது இருவேறுபட்ட கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து முதல் பகுதி சொல்லுகின்ற பெரிய கருத்தையும் 2வது பகுதி ஆயத்த நிலையில் இருக்க வேண்டிய என்ற கருத்தையும் இரண்டையும் கூட்டி வைத்து திருமணம் செய்தால் இறைவன் நமக்கு ஆன்மீக பயணத்திற்கு என்ன சொல்லுகிறார் என்பது புரிகிறது. முதல் கருத்து சென்ற வாரத்திலிருந்து தொடக்கப்படுகிறது கருத்து. அதுதான் முதல் பகுதியில் இடம்பெறுகிறது. பணியாளன் என்று சொல்லப்படக்கூடியவன் கண்காணிப்பாளன் என்ற பெயரை பெறுகிறார். ஆங்கிலத்தில் அதற்கு கஸ்டடியன் அல்லது ஸ்டூடெண்ட், இன்னொரு பெயர் ஓவர்சியர், மேற்பார்வையாளர். அழகிய சொல் மேற்பார்வையாளர் என்பது தமிழிலே அழகான ஒரு மொழிபெயர். கண்காணிப்பாளன் என்பது இன்னொரு அழகிய மொழிபெயர்.
இந்த மறைமாநிலத்து ஆயர் பொறுப்பேற்ற பொழுது முதல் முறையாக எங்களுக்கு தியானம், அதாவது மாதாந்திர தியானம் வைக்கப்பட்டது. எடுத்த எடுப்பிலேயே கஜானா காலி என்று அறிவித்த அந்த ஆயரிடம் நான் எழுந்து சொன்னது, ஏறக்குறை 350 குருக்கள் அங்கே இருந்தார்கள். ஒரே ஒரு கருத்தை முன்வைத்தேன். நீங்கள் ஆயராக இருந்தாலும் சரி, நாங்கள் குருக்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவருமே இந்த மறைமாநிலத்தின் கண்காணிப்பாளர்கள் தான், சொந்தக்காரர்கள் அல்ல. மறைமாநிலத்து சொத்தோ அல்லது பங்கிலே இருக்கிற சாதாரண ஒரு தேக்கு மர பெஞ்சோ நம்மால் காக்கப்பட வேண்டியதை தவிர நாம் இடமாற்றம் செய்யப்படுகிற பொழுது எடுத்துச் செல்லப்படக்கூடாது என்று கருத்தை வைத்தேன். காரணம், ஆயர் மறைமாநிலத்தின் சொந்தக்காரர்கள் அல்ல, மறைமாநிலத்தின் சொத்து ஆயருக்கு உரியதும் அல்ல. திருச்சபையில் இருக்கிற பங்குகளுக்கும் இந்த மறைமாநிலத்திற்கு உரியதே தவிர எந்த குருவோ ஆயரும் தங்களுடைய ஆயரிடத்திலிருந்து பங்கிற்கு எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது என்ற ரூல் இன்றைக்கு அமுலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நன்றி என்று சொன்னவர் அந்த கருத்தை உள்ளே ஏற்றாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் கூட பார்க்கிற பொழுது இந்த கருத்து அவரால் புரிந்து கொள்ளப்படவில்லை என்று புரிய வருகிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது எது? நம்மிடம் இருப்பது எதுவுமே நமக்கு தரப்பட்டதை தவிர நாம் அனைவரும் தரப்பட்டது அல்ல. மேலிருந்து நமக்கு அருளப்படவில்லை என்றால் எதையும் நாம் கைவசம் வைத்திருக்க முடியாது. உங்கள் உயிர் உங்களுக்குரியதா? நீங்கள் கடின உழைப்பு செய்து சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து பொருட்கள் உங்கள் கடின உழைப்பை முதலீடாக வைத்தாலும் அது உங்களுக்கு முழுமையாக நீங்கள் அதை உரிமை பாராட்டப் போவதில்லை. மேலுமாக எவ்வளவோ நிலங்களையும் புலங்களையும் வாங்கினாலும் இன்று இரவே கண்ணை மூடினால் அது நமக்கு உரியதாக. இதுதான் சில நற்செய்தியை நமக்கு சொல்லப்பட்டது. இன்று இரவே முற்றால் நீ இறந்து போவதாய் யாருக்குரியது என்று கேட்கப்படும். ஒரு பங்கு குருவானவர் மறையுரை ஆற்றினார் ஞாயிறு திருப்பலியில். அந்த மறையுரையில் அவர் சொன்ன கருத்து, எல்லாம் இறைவனிடமிருந்தே வருகிறது, எல்லாம் இறைவனுக்கே சொந்தம் என்று சொன்னார். அந்த கோடீஸ்வரன் அந்த பங்கு குருவை தன்னுடைய இல்லத்திற்கு மாலை விருந்திற்கு அழைக்கிறார். 6 மணிக்கு காக்டெயில் பார்ட்டி, 7 மணிக்கு உங்களுக்கு பலவகை உணவு கொடுக்கப்படும். இடைப்பட்ட இடைவெளியிலே நீங்கள் விரைவில் வந்தால் என் சொத்து சுகங்களை எல்லாம் உங்களுக்கு ப்ரூவ் செய்து காட்டுவது என்று சொல்கிறார். பங்கு குருவை தன்னுடைய காரிலே அமர்த்தி வைத்து தன்னுடைய எஸ்டேட் முழுவதுமாக சுற்றி வளம் வருகிறார். சந்தேகம் காரை நிறுத்தி ஒரு பள்ளத்தாக்கின் மேல் என்று பார்த்தீர்களா, என்னுடைய சொந்த நிலங்கள் எவ்வளவு என்று கேட்கிறார். நான் பார்த்தேன். இது யாருக்கு சொந்தம்? காலையில் அலந்தீர்களே உங்கள் மறைவுரை இறைவனுக்கு சொந்தம் என்று. அதற்கு பங்கு குருவானவர் மிகவும் பவ்யமாக ஒரு பதிலை சொன்னார். இன்றிலிருந்து 80 வருடமோ 100 வருடமோ கழித்து இது யாருக்கு சொந்தமாக இருக்கும் என்று நினைத்திருப்பார். அதற்கு மேற்பட்டவர் நாம் பேச முடியாது. நாம் சேர்த்து வைத்திருப்பவைகள் நமக்கு சொந்தம் அல்ல, நம்மோடு வரப்போவதில்லை. ஒரு கைப்பிடி மண்ணைத்தான் நம்முடைய சமப்பெட்டிக்கு மேல் போட்டு நெத்தியை பாட்டிற்கு தந்தனர் என்று தெரிவித்து சொன்னார். முடிவில்லாத ஒளி அவன் மேல் எப்பொழுது ஒளியுமோ அப்பொழுது ஒளி. இறைவன் சொல்கிறார், இந்த நிலம் என்னுடையது, படைப்படைப்பும் என்னுடையது. நான் படைக்காது போனால், உனக்கு அதை படைத்து தராது போனால் மீண்டும் அதை எனக்கு காணிக்கையாக நீ படைக்க முடியாது. இதைத்தான் யூனிவர்சல் பர்பஸ் ஆஃப் கிரியேட்டட் குட்ஸ் என்று அழகாக 11ஆம் பத்தினாளர் 1931 எழுதினார். உலகில் இருக்கிற அனைத்து பொருட்களும் நாம் சொந்தம் கொண்டாடினாலும் அதை ரசித்து பார்த்தாலும் ஒரு காலம் வருகிற பொழுது நமக்குரியவையாக இருக்காது. நம்முடைய தலைமுறைக்கு செல்லும் அல்லது ஒரு சிலருக்கு அது பயன்படும்.
அது ஒரு சிலருக்கு பயன்படாமலேயே யாரெல்லாம் அதற்கு உரிமையாளர்கள் இல்லையோ அவர்கள் அதனை அபகரித்து அதுக்கு கண்ணமிட்டு கண்ணமிடுவார்கள் என்பது நமக்கு புரியுது. விவிலியத்திலே ஒரு ஆழமான சொல் இருக்கிறது. தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்தில் 26 to 28 வரை உள்ள பகுதிகளை நமக்கு விளக்கி தருகிறது. ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தன் சாயலாக படைத்தார், படைப்படைத்தையும் ஆண்டு நடத்துகிற அதிகாரத்தை கொடுத்தார் என்பது இந்த தொடக்க நூலின் பகுதி. அதிகாரம் என்று சொல்லுகிற பொழுது ஆட்டி படைப்பதற்கல்ல, அதைத்தான் நற்செய்தி சொல்லுகிறது. கண்காணிப்பாளருக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. ஊழியர்களையோ பணியாளர்களையோ அடித்து நொறுக்கவோ விதிப்பட செய்யவோ அவனுக்கு உரிமை இல்லை. ஊழியர்களுக்கும் அந்த சொத்து சுகங்களில் பங்கு உண்டு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நற்செய்திய வாக்கு இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் இந்த கண்காணிப்பாளர் என்ற சொல்லுக்கு ஓவர்சீயர், மேற்பார்வையாளர் என்று சொன்னேன். மேற்பார்வையாளர் எப்பொழுதுமே பொறுப்புள்ளவனாக இருந்து கொண்டால்தான் நல்லது. அந்த பொறுப்பை அவன் தவறினால் அதிலிருக்கும் திறனற்று நிற்பான். கணக்கு கொடுக்கும் திறன் இல்லாமல் தள்ளாடுவான். அவன் நம்பகத்தன்மை இல்லாமல், பிரமாணிக்கம் இல்லாமல், பல நிலைகளில் எப்படியாவது ஒரு தலைவர் நமக்கு கொடுத்ததை பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதில் அவனுடைய பாராட்டு கிடைக்கும் என்று கிடைத்தால் ஒரு சதவீதம் கூட அவனுக்கு கிடைக்காது. ஏனென்றால் அவன் எப்படி தன்னை பொறுப்பில் ஈடுபடுகிறான் என்பது, எப்படி கணக்கு கொடுக்க தெரிந்தவனாக இருக்கிறான், பதிலுக்கு திறன் உள்ளவனாக இருக்கிறான் என்பது நமக்கு உண்மையாக புரிய வர வேண்டும். நம்மிடம் இறைவன் கொடுத்திருப்பவைகளை இறைவன் நமக்கு பார்த்து சொல்லுவது பொழுது, வங்கியின் கணக்கு உனக்கல்ல, உன் சொந்தம் அல்ல. நீ இருக்கிற பொழுது உனக்கு சொந்தம். நீ யாருக்காவது உயிர் எழுதாமலே இருந்து விட்டால் யாருக்கு சொந்தம்? புரியுதா? இந்த மயமானுக்கு ஒரு குருவாளர் இருந்தார். சுனாமி நேரத்தில் நிறைய கோடிக்கணக்கான பணம் வந்தது. ஏழை எளிய மக்களுக்கு, கடற்கரையோரம் உள்ள மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை பகிர்ந்தளிக்கின்ற பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதை பகிர்ந்தளிக்காமல் வங்கியிலே வைத்து, சிங்கப்பூரிலே வைத்து, மறைத்து வைத்து இறந்தார். புற்றுநோயினால் இறந்தார். இறந்த பொழுது அந்த காசு, கோடான கோடி பணம் மறைமானத்திற்கும் வரவில்லை, பங்குகளுக்கும் செல்லவில்லை, ஏழை எளிய மக்களுக்கும் செல்லவில்லை. அது அரசுக்கும் வங்கிகளுக்கும் செல்லவில்லை. அவரை சேர்ந்த, அவருடைய குலத்தை சேர்ந்த சில பேர் மடையனா செஞ்சுட்டான். எங்களுக்கு கூட கொடுக்கலன்னு சொன்னாங்க. இந்த ஏழை எளியருக்கு சென்றடையவில்லை என்றார்கள். கவலைப்படவில்லை. இதுதான் அவலம். இதுதான் இன்றைக்கு திரு அவையினுடைய அவலம். இந்த திரு அவையுடைய அவலம் ஏன் என்றால், நமக்கு இருப்பவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக தான் கொடுக்கப்பட்டது. அளவுக்கு விரிந்து கொடுக்கப்பட்டவைகள் நமக்கு உரியவைகள் அல்ல. இல்லாதவர்களுக்கு சென்றடைய வேண்டும். உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை பகிர்ந்தளிக்காத ஒரு வாழ்வு நிச்சயமாக ஒரு ஆயத்த நிலையில் இருக்கிற வாழ்வு அல்ல என்பது இன்றைக்கு கருத்தாகும். ஆயத்தமாய் இருங்கள் என்று இயேசு சொல்வது, விழிப்பாய் இருங்கள் என்று இயேசு சொல்வதற்கு காரணம், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவைகள் படைத்தவர்களுக்கு படைத்தது போக 10% தான், தசம பாகம் தான். 90% இருப்பவைகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். ஏன் வசதியாக வாழ்வதற்கு, வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்கும் பூர்த்தி செய்யுங்கள். மீதப்பட்ட பணத்தை கல்வியறிவித்தா, வயிறாக உண்ணுவதற்கு உணவை போடு, உடையின்றி இருப்பவர்களுக்கு ஆணையை கொடுத்து, சிறையில் இருப்பவர்களை சென்று அவர்களுக்கு செலவழி என்றுதான் பொது தீர்வை நாடுகளுக்கு கேட்கப்படும். இந்த பொது தீர்வைக்கு ஆயத்தமா? 25ஆம் அதிகாரத்தில் மத்திய எழுதிய நற்செய்தியில் அழகாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு ஒருவருக்கு நீ செய்வதற்கான இலக்கை செய்தார். இதுதான் ஆயத்த நிலை. வாழ்கின்ற பொழுது உதவிக்கரங்களை நீட்டாமல், செத்து போனவர்களுக்காக 40ஆம் நாள் பிரியாணி போட்டாலும் செல்லுபடியாக உணவுகளுக்கு செலுத்தலாம். இருக்கின்ற பொழுது உதவாத கரங்கள், உதவா கரைகள் இருக்கின்றவர்களுக்கு உதவாமல் செத்த பிள்ளைகளுக்கு மாலையிடுவது என்ன பயன்? கல்வி அறிவு இல்லாமல் எத்தனை ஏழை குழந்தைகள் நம்முடைய
வாயை பிசைந்து வயிற்றினை பிசைந்து ஏழைகளுக்கு வாயிலை திறக்கவும் சக்தி இல்லை. வயிற்றினை பிசைகிறது ஏழைகளுக்கு, உணவளிப்பது ஆணையத்தின் நிலை. ஆடையின்றி அரை நிர்மாணமாக இருப்பவரை பார்த்து ரசிப்பதை விட அவர் ருசிப்பதற்கு அவர்களுக்கு உணை உறுத்துவது ஆயத்தின் நிலை. கேட்பார் என்று நாதியற்று இருப்பவரை தேடிச் சென்று உதவிக்கரங்கள் ஈட்டுவது ஆயத்தின் நிலை. சிறைப்பட்டவரை கண்டு ஆறுதல் கூறுவது ஆயத்தின் நிலை. மருத்துவ சிகிச்சையில் யாரும் இல்லாமல் பெற்ற பிள்ளைகளே அவர்களை காணச் செல்லாமல் இருப்பவரை தேடிச் சென்று பார்ப்பது ஆயத்தின் நிலை. இதைத்தானே பொதுத்தீர்வையிலே கேட்பார். ஆடியின்றி இருந்தேன், பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், சிறைப்பட்டேன், காண வந்தாயா? உணவு கொடுத்தாயா? உடை கொடுத்தாயா? இதையெல்லாம் செய்யாமல் நிர்வாணத்தை பார்த்து ரசித்தாரே என்று கேட்பார். அப்பொழுது என்ன பதில் சொல்வோம்? என்ன ஆயத்தின் நிலை? திருச்சடங்கு முறைகளில் பங்கெடுத்து அந்த திருச்சடங்கு முறைகளிலும் நாம் அனைவரும் நம்முடைய மன திருப்திக்காக வருவது ஆயத்தின் நிலையா? எனக்கு நல்ல மரணம் வேண்டும் என்று எத்தனை வரியுள்ள ஜபங்களை ஜபித்தாலும் நல்ல மரணம் கிடைக்குமா? இருக்கின்ற பொழுது உதவாத கண்கள் எதற்கு? இருக்கும்போது கண்ணை கண் காட்டாத கண்கள் எதற்கு? இருக்கும் பொழுதே கால்கடக்க நாம் நடந்து சென்று மற்றவர்களை சந்தித்து ஆறுதல் கூறாத உள்ளங்கள் எதற்கு? இதுதான் இன்றைய ஆயத்தங்களுடைய கேள்வி. நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆயத்த ஜபம் சொல்லுகிறோம். நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் ஆயத்தமாய் இருப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட குடிக்காமல் நன்மை வாங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவரை பெறுவதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு இரவிலிருந்து காலை வரை எச்சில் விழுந்தாமலே இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஆயத்த நிலையாக இருந்த நிலையில் அது திருச்சடங்காக மாறி போய் மறந்த நிலையில் கண்ணால் காணக்கூடிய பாமர மக்களுக்கு பரமன் எவ்வளவு அதிகமாக செய்தார், அந்த பாமரனோடு அந்த பரமனே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். அதே போல இந்த நாமும் பரமனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள பாமரனுடைய கண்ணீர் கதைகளை நாம் கேட்டு கண்ணீர் துளிகளை துடைக்கின்ற பொழுது ஆயத்த நிலையில் நாம் நற்சான்றுகள் பெறுவோம். அத்தகைய ஆயத்த நிலைக்கு நம்மை தயாரித்துக் கொள்ள அவரில் நம்முடைய நம்பிக்கை அறிவிக்கை எழுந்து நம்பிக்கையான அறிக்கையிலே பங்கெடுக்கும்.